புதுச்சேரி வேட்புமனு தாக்கலின் பரிசீலனைகள் 381 மனுக்கள் ஏற்ப 103 மனுக்கள் நிராகரிப்பு. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரி வரும் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் கலந்து கொள்கிறார். பாஜக தலைவர் ராமலிங்கம் தகவல். கட்சியே முக்கியம், தனிப்பட்ட நபர் அல்ல. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள போது சாரத்தில் சிக்கிய தங்க நகைகள். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் எவ்வித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தின் 30 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்ட விறுவிறுப்பை எட்டியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் மனுக்கள் மீதான தீவிர பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ள தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி, வைத்திலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களின் வேட்புமனுக்கள் எவ்வித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பரிசீலனையின் போது சில வேட்பாளர்களின் மனுக்கள் மீது எதிர்த்தரப்பினர் கடுமையான ஆட்சேபனைகள் எழுப்பினர். இருப்பினும் வேட்பாளர்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட முறையான விளக்கங்களை தொடர்ந்து அதிகாரிகள் அவற்றை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியின் 30 தொகுதிகளில் போட்டியிட மொத்தம் 442 வேட்பாளர்கள் 514 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிகள் அதிகபட்சமாக 26 மனுக்களும், ஓசூர் தொகுதியில் குறைந்தபட்சமாக 5 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. நேற்று நள்ளிரவு வரை நீண்ட இந்த விறுவிறுப்பான பரிசீலனையில் 381 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காதது மற்றும் தொழில்நுட்ப குளறுபடிகள் காரணமாக 103 வேட்பு மனுக்கள் அதிரடியாக நிராகரிக்கப்பட்டன. மனுக்களை திரும்பப் பெற அவகாசம் உள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் புதுச்சேரி தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வரும் நிலையில் அன்றைய தினம் தேஜ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி தேஜே கூட்டணியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேஜ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில தலைவர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்த போது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வந்திருந்தார். தொடர்ந்து அவருக்காக ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பாஜக ஊடக மையத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், வருகின்ற 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி வரும் அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி எந்தவித இடையூறும் இல்லாமல் மிகச்சிறப்பாக முடித்து இந்த தேர்தலிலே களங்காண தயாராகிவிட்டது. ஆனால் எதிரி முகாமிலே காங்கிரசும் டிஎம்கேவும் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையற்று இப்பொழுதே யார் முதல்வர், யார் மற்ற அமைச்சர்கள் என்ற போட்டியிலே நான் தான், என் தலைமையில்தான் ஆட்சி, என் தலைமையில்தான் ஆட்சி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதுவையினுடைய நலன் ஒன்றே கருதி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து என்ஆரோடு கூட்டணி ஏற்பட்டு என்டிஏ அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பதுதான் நம்மளுடைய கடமை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிதான் முக்கியம், தனிநபர் அல்ல. தேர்தல் சமயத்தில் குழப்பம் உண்டாகக்கூடாது. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தொடர்ந்து கட்சி பணியாற்ற வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் அவரது ஆதரவாளர்கள் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பாக போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் இதுகுறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர், என்னால் கூட்டணி உடைய விருப்பமில்லை, கூட்டணியை காப்பாற்ற வேண்டும். அதனால் கட்சி தலைமையிடம் எனது நெல்லித்தோப்பு தொகுதி விருப்ப மனுவை ஏற்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டேன். 5 தொகுதிகளை 2 கட்சிகளும் கேட்பதால் பிரச்சனை வந்தது. பேசி முடிவு எடுத்துள்ளோம். திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
விரைவில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். காங்கிரஸ் கட்சிதான் முக்கியம், தனிப்பட்ட நபர் முக்கியம் இல்லை. என்னுடன் கட்சிக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஆதரவாளர்களுக்கு நன்றி. அவர்களிடம் தேர்தல் சமயத்தில் குழப்பம் உண்டாக கூடாது. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தொடர்ந்து கட்சி பணியாற்ற வேண்டும் என அவர் கூறினார். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்க கட்சி தலைமையில இது போல இந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டும். இந்த கூட்டணியினால அந்த கூட்டணி இருந்தாதான் ஒரு பலமா இருக்குன்ற ஒரு நோக்கத்தோட நான் கட்சி தலைமையில என்னால இந்த கூட்டணி உடையிற மாதிரி இருந்தா நான் நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனுவை நான் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லி என் கட்சி தலைமைக்கு நான் தெரிவிச்சிட்டேன். அதுக்கு பிறகு மறுநாள் இந்த கூட்டணியில 5 தொகுதிக்கு பிரச்சனை வந்தது. அந்த 5 தொகுதிகளில் யாரு கூட்டணி ரெண்டு கட்சிகளும் கேட்கறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில இவங்க நம்ம கட்சி கூட்டணி தலைவர்கள்லாம் உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்குது. காங்கிரஸ் பட்டியல் வேட்பாளர் இப்ப வரும். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம், தனிப்பட்டவங்க முக்கியம் கிடையாது. என்னை சந்திச்சவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொடர்ந்து பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அதாவது சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த பாத யாத்திரையும் அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆதரவா அவங்க பேசுறதுக்கு அவருக்கு நன்றி. ஆனா இது தேர்தல் சமயத்துல குழப்பம் உருவாக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்காக, கூட்டணி வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதான் நான் அவங்களை கேட்டுக்கொண்டேன். நீங்க தொடர்ந்து கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டா அவங்களுடைய ஆதரத்தை சொன்னாங்க. சொல்ல வேண்டிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதை கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சி தலைமை வருவாங்க. 2 நாள்ல கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் வருவாங்க. அவங்க முடியும். புதுச்சேரி சாரம் பகுதியில் வாகன சோதனையில் சிக்கிய தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி சாரம் பகுதியில் தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படையினர், போலீசார், துணை ராணுவ படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்த போது அதில் பெட்டியாக தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகைகள் தனியார் நகை கடையில் இன்று மற்றொரு கடைக்கு கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து மெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாசுப்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். இந்நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோகிமேட்டில் உள்ள அப்பா வைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பிரசாதமாக எலுமிச்சை வழங்கினார். புதுச்சேரி கோகிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் அப்பா வைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்திய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்த அவர் பூஜை நிறைவுக்கு பின் பிரசாதம் வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பொன்னாடை அணிவித்து பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில்
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாஜக கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஐயப்பன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அலுவலகம் இன்று காலை திறக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான ஐயப்பனை வெற்றி பெற செய்ய கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நலப்பணி திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என கூறினர். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மடவேலி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் வேட்பாளரான ராமு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்தனா நகர், திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியில் தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், மேலும் ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்ற திரளாக கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் செய்து தமிழக வெற்றி கழக விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் சபாநாயகர் செல்வம் இன்று சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவ்வாக்கு சேகரிப்பின் போது மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தான் செய்த வளர்ச்சி பணிகள் அடங்கிய நோட்டீஸை வழங்கியும், புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த தேர்தல் பணிகளை தொடங்கி வடிவேல் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவனின் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து விடுவிடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 7, 8, 9, மே 4 ஆகிய தேதிகளில் மதுக்கடைகள் மூடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி கௌதமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டப்பேரவை பொது தேர்தல் 2026 ஆண்டிற்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் வரும் 9/4/2026 அன்றும், வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 அன்றும் நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இத்தேர்தலை நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடத்தும் பொருட்டு புதுச்சேரி கலால் விதிகள் 1970 கீழ் புதுச்சேரி, மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள சாராயங்கள் மற்றும்
மதுபான கடைகள், பார்கள் மற்றும் மது பரிமாற உரிமம் பெற்ற உணவகங்கள் ஆகிய அனைத்தும் வாக்குப்பதிவு நாளையொட்டி வருகின்ற 7/4/2026 தேதி முதல் 9/4/2026 தேதி வரையிலும் மற்றும் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி 4/5/2026 தேதி அன்றும் மூடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு கோரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் CITU சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருமாம்பாக்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஊழியர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்க கோரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி தொழிலாளர்கள் சங்கம் CIUT சார்பில் இன்று கல்லூரி வாயில் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கதிரேசன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தை சங்கத்தின் கௌரவ தலைவர் கொளஞ்சியப்பன் தொடங்கி வைத்த ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை குறித்து உரையாற்றினார். கந்தன் முன்னிலை வகித்தார். பாகூர் CPM கமிட்டி செயலாளர் சரவணன், பாகூர் கமிட்டி செயலாளர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பக்தவக்ஷலம், புதுவை மாநில CITU துணை செயலாளர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக புதுவை மாநில CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் கண்டன உரையாற்றி போராட்டத்தை முடித்து வைத்தார். நிகழ்வின் இறுதியில் விண்ணலா நன்றி உரை வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் வள்ளி, ஜெயந்தி, சித்ரா உள்ளிட்ட திரளான ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு நிர்வாகம் உடனடியாக சம்பளம் உயர்வை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி கரிகலாம்பாக்கத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மோகன்தாஸ் தேர்வு செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கடந்த ஆட்சி காலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜெயக்குமாருக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தல் வெற்றி பெற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜர் நகர் பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாத்தானி வீதி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீதி, மேட்டுத்தெரு, நவீன கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், தொகுதியில் செயல்படாமல் உள்ள திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பல்வேறு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் இளங்கோவன் நேற்று காலை மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வாக்காளர்களிடம் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதற்கு மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்திடவும், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சைகள் அளித்திடவும், தொகுதிகளில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திடவும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என திட்டங்களை விளக்கி விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் கட்சி சார்பாக கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கோரிக்கை வைத்து வாக்கு சேகரித்தார். உடன் மணவெளி தொகுதி அனைத்து நிலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெறுகிறது. BMC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. இதை NCERT-யின் பராக் அமைப்பு மற்றும் மாநில பயிற்சி மையம் இணைந்து நடத்தினர். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு, தொழில் விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால தயார் நிலை உருவாக்குவதே பயிலரங்கின் முக்கிய நோக்கம். தொடக்க விழாவில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவகுமார் மற்றும் STC சிறப்பு அதிகாரி சுகுணா சுகீர்தபாய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றார். 2 நாட்கள் நடந்த பயிலரங்கில் 109ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பராக் NCERT நியூ டெல்லி நிபுணர் தொழில் பாதைகள், திறன் மேம்பாடு, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு, AI போக்கு மற்றும் பாரம்பரிய தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வு வழங்கினர். பயிலரங்கம் மாணவர்களை நாளைய வேலைக்கு தேவையான அறிவு திறன், சுறுசுறுப்பு மற்றும் திறன்கள் கொண்டவர்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக டாக்டர் நாராயணசாமி அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று பாவலர் நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் வீடு வீடாக சென்று டாக்டர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாவலர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவலர் நகர பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,445 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 257 ரூபாய். புதுச்சேரி வேட்புமனு தாக்கலின் பரிசீலனையில் 381 மனுக்கள் ஏற்பு, 103 மனுக்கள் நிராகரிப்பு. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரி வரும் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் கலந்து கொள்கிறார். பாஜக தலைவர் ராமலிங்கம் தகவல். கட்சியே முக்கியம், தனிப்பட்ட நபர் அல்ல, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள போது சாரத்தில் சிக்கிய தங்க நகைகள், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல். புதுச்சேரி தேர்தலையொட்டி ஏப்ரல் 7, 8, 9 மதுக்கடைகள் மூட கலெக்டர் உத்தரவு. சம்பளத்தை உயர்த்த வலியுறுத்தி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.